திருப்பத்தூரில் நிருபரை தாக்கிய நபர்களை உடனடியாக கைது செய்யவும் பொய் வழக்கு பதிவு செய்த போலீசாரை கண்டித்தும் திருப்பத்தூர் மாவட்ட பத்திரிகையாளர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் பெருமாப்பட்டு கிராமத்தில் கடந்த சனிக்கிழமையன்று எருதுவிடும் திருவிழா நடைபெற்றது. அப்போது எருதுவிடும் திருவிழாவை வேடிக்கை பார்க்க வந்த வாலிபரை ஒருவர் எருது முட்டியதில் படுகாயமடைந்தார். அப்போது அக்கம் பக்கத்தினர் அந்த வாலிபரை மீட்டு சிகிச்சைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தார். அப்போது அதனை படம் பிடிக்க சென்ற தனியார் தொலைக்காட்சியில் நிருபராக பணிபுரியும் பிரவீன் என்பவரை பெருமாப்பட்டு பகுதியைச் சேர்ந்த பாரதி என்பவரின் மகன் மதன் உள்ளிட்ட சில நபர்கள் கடுமையாக தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த நிருபர் பிரவீன் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக பெற்று வந்தார். இந்நிலையில் குருசலாப்பட்டு காவல் நிலைய போலீசார் மதன் மற்றும் செய்தியாளர் பிரவீன் மீது வழக்கு பதிவு செய்தனர். இதனை அறிந்த பத்திரிகையாளர், காவல்துறையினர் செய்தியாளரை தாக்கிய மதன் உள்ளிட்ட சில நபர்களை உடனடியாக கைது செய்ய கோரியும் மேலும் நிருபர் பிரவீன் மீது பொய் வழக்கு பதிவு செய்த மாவட்ட காவல்துறை மற்றும் குருசலம்பட்டு போலீசாரை கண்டித்து திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 50க்கும் மேற்பட்ட திருப்பத்தூர் மாவட்ட பத்திரிகையாளர் கண்டன கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு காணப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூஸ் செய்தியாளர் சி. ரமேஷ். செய்தியாளர்களை விரட்டும் தோணியிலே அவர் மீது வழக்கு போடுவதெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்வது? அவர்கள் பணியை செய்ய முடியாத வகையிலே பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஒரு வாரங்களுக்கு முன்னதாக நேரடியாக சென்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து செய்தியாளர்கள் மாவட்டத்தாலும் எங்களால் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை என்று தெரிவித்து வந்துவிட்ட அடுத்த ஒரு வாரத்திலேயே பெருமாப்பட்டி காயமடைகிறார். அதை 108 ஆம்புலன்ஸ்ல மீட்டு செல்லக்கூடிய காட்சியாக கொண்டிருக்கக்கூடிய அந்த இளம் செய்தியாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. காயம்பட்ட செய்தியாளர் மருத்துவமனைக்கு 3:30 மணிக்கு வந்து சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இரவு 7:30 ஆகியும் காவல்துறையின் நடவடிக்கைகள் இல்லை. அதன் பிறகு செய்தியாளர்கள் சாலையில் அமர்ந்து காவல்துறை நடவடிக்கை இல்லை என தாக்கப்பட்டதை கண்டித்து சம்பந்தப்பட்ட குற்றங்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டிய நிலையிலே காவல்துறை செய்தியாளர் மீதான இந்த வழக்கு பதிவு செய்திருப்பது மிகவும் வேதனைக்குரிய ஒன்று. தமிழகத்தில் அல்ல, இந்திய மாநிலத்திலேயே இது போல அநியாயங்கள் எங்கும் நடந்திருக்காது. பொது வழியிலேயே குடும்பங்களை விட்டுவிட்டு தொடர்ந்து மக்கள் பணிக்காக ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய செய்தியாளர்கள் மீது கொடுக்கப்படும் இந்த தாக்குதலானது ஜனநாயகத்தின் குரல் வலையை நெருப்பது போல கருதப்படும் சம்பவம். இதற்கு திருப்பத்தூர் மாவட்டம் முன்னுதாரணமாக இருந்து இதை எப்படி எதிர்கொள்வது என்று நாங்கள் தெரியாமல் தான் இந்த போராட்டத்திற்கு எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். போராடுவது எங்களுக்கு இயல்பான குணம் என்றாலும் மக்கள் நலனுக்காக தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது எங்கள் செய்தியாளர் தாக்கப்பட்டது, அவர் மீதான நியாயம் கேட்டு இப்படி போராடுவது உங்களுக்கே நியாயமா? காவல்துறையை கொஞ்சம் சிந்தியுங்கள். நீங்கள் மக்களுக்கெல்லாம் நண்பர்கள், செய்தியாளர்களின் தோழர்கள் என்று சொல்லும் பட்சத்திலே உரிய நடவடிக்கைகள் சம்பந்தப்பட்ட செய்தியாளர் மீது தாக்கிய நபர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த போராட்டமே இருந்திருக்காது. பட்சத்தில் நாங்கள் ஏன் போராட்டத்தில் குதிக்கப் போகிறோம்? வருங்காலங்களில் தயவு செய்து காவல்துறை செய்தியாளர்கள் மீது கனிவோடு நடந்து கொண்டு அவர்கள் மீது